பாருங்க, அநேக பிள்ளைகள் தாய் தகப்பன்களுக்கு சகாயம் செய்ய மாட்டாங்க. சோதனம் படிக்கிற காலங்களில் பிள்ளைகளை குளிச்சோத்துறது என்ன, பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கறது என்ன, ஓடி ஓடி கொண்டு கொடுப்பாங்க ஆகாரம். சோதரன் பிள்ளைய ஓடி ஓடி நடந்துட்டு இருப்பான். அப்படியே கூட ஏதாவது சொல்லி சொல்லி ஆகாரத்தை ஊட்டி விடுவாங்க, பாசத்தை வாரி கொடுப்பாங்க. ஆனா பாருங்க, சில நாட்கள் தாண்டும் பொழுது பிள்ளைகள் படித்து முன்னேறுவாங்க, மேலான ஒரு பதவிக்கு நேரம் வரும் பொழுது பெற்றோர்களை கைவிடுகிற ஒரு அனுபவம், பெற்றோர்களை அநாத ஆலயங்களிலே கொண்டு உதறி தள்ளுகிற அனுபவம், சகாயமற்று போகிற அனுபவம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பிரியமாய் இருக்கிற ஒரு காரியம், நீங்கள் தேவனுடைய சகாயத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் பிரியமாய் இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவாய் வருகிறது. இந்த நாளிலே உங்கள் ஜீவியங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர், பெற்றோர் ஒருவருக்கொருவர் சகாயராயிருங்கள். பெற்றோருக்கு பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சகாயம் செய்யுங்கள். உங்கள் சகோதரர்களுக்குள்ளாக சகாயராயிருங்கள். ஒருவருக்கொருவர் சகாயம் செய்வதில் நாம் அனுதினமும் பலுகி பெருக நாம் பிரயாசப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு வார்த்தை மூலமாய் உபதேசம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.